காலையில் ரூம்லேருந்து வண்டி எடுக்கிறதே பாருங்க இப்படி இருக்கு. இங்கே பாருங்க வீடெல்லாம் பாருங்க ரொம்ப அந்த களிமண் கல் வச்சு அப்படியே ஒரு பூசு அவ்வளோதான். அது அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கான சென்டர் இருக்குது ஹன்லேயோடது. அங்கேருந்து தான் வந்து இதையும் பார்ப்பாங்க. விச் ஒன் அந்த கேலக்ஸி இருக்குது பார்த்தீங்களா இருக்கு. ரோஹித் ப்ரோ கீழே இருக்கு. இருங்க 1 2 3 2 கிலோமீட்டர் 50-60 கிலோமீட்டர் எடுத்துட்டு வந்திருக்கானு ப்ரோ நம்மள. கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா Day 8 லடாக் ட்ரிப்பில் பூரி வித் ஊறுகாய் சாப்பிட்ருக்கோம். எங்கே இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா Day 7 நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்திருக்கோம். ஆஃப் ரோடு ஹெவி நேற்று பார்த்துருப்பீங்க நிறையா. ஸோ இங்கே வந்து ஹன்லே வந்து தங்குறதுக்குள்ளே டிலே ஆயிடுச்சு, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. இங்கே வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 11-11 இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வரும்போது. ஸோ இங்கே வந்து ரூமும் பெருசாக கிடைக்கல, ஹோம் ஸ்டேவும் கொஞ்சம் நனைஞ்சு கடைசியாக ஒன்று கிடச்சிது. இது என்ன மெயின் அது பேசுகிறோம், ஹிமாலயன் ஹோம் ஸ்டே அதை தான் பேர் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து உட்காந்தாச்சு. இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு செம டயர்டு. ஸோ கொஞ்சம் பூரியும் ஒரு டீயும் உள்ளே இருக்குது. சாப்பிட்டு நான் என்ன அப்டேட்டுன்றது உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? நல்லாயிருக்கும். ஹோம் ஸ்டேலாம் பெருசாக காமிக்க முடியாது, ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து சந்திரையாக கிடக்கும். இல்லைங்க எல்லாம் எங்கள் திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. சரி கைஸ், சாப்பிட்டு நான் ஸ்டாப் பண்ணுறேன். கிளம்பியாச்சு ரூமில் இருந்து. போயிடுவோம் பசங்க எல்லாம் கிளம்பிட்டோம். 2 பேர் ஃபார்மா. யாரு என்ன படிச்சுட்டு ஃபார்மசிஸ்ட். 2 பேரும் ஃபார்மசிஸ்ட். ஓகே, இவங்க 2 பேருமே. ஓகே, நீமா டிரைவர் செம்ம. பசங்க தான் தளராமல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வண்டி, நம்மளால முடியல, வயசானவங்க. சரி அவ்வளோதான், எல்லாம் கிளம்பியாச்சு. ஒருத்தருவம் கிளம்பிட்டாப்புல. நம்ம சிலிண்டர் தான், ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து வச்சுருக்காப்புல. இந்த பேர்ட் நேம் வந்து பிளாக் பில்ட் மக்பி. ஸோ அதுதான் நம்ம காக்கான்னு நினச்சிட்டோம், என்னடா கலர் காக்கான்னு நினச்சிட்டோம். ஆனால் ஆமாம் ப்ரோ, சூப்பராக பார்க்குற காக்கா மாதிரி இருக்குது. ஆனால் டெய்லெல்லாம் வந்து நல்லா ப்ளூ கலர் ஷைனிங்காக இருந்ததில்ல. ஸோ அதனால் வந்து இது பேர் இது தான். ஸோ நேற்று காக்கான்னு சொன்னதுக்கு மன்னிச்சிங்க. ஸோ எல்லாமே வெளியே ரெடியாக இருக்குது வண்டியெல்லாம். ஸோ பக்காவாக பசங்க 2 பேர் புல்லட் 350 நிற்கிது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் ப்ரோவோட ஹிமாலயன் நிற்கிது. இங்கே இம்ரான் ப்ரோவோட டியூக்கு. அண்ட் தென் மீ அண்ட் ஆனந்த் ப்ரோவோட ஹிமாலயன் 2 நிற்கிது. அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, ஹார்ஸு குதிரைகள் நிறைய இருக்குதுங்க, நிறைய அந்த லைனில் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இப்போ இங்கேருந்து வந்து நம்ம உம்லிங்லா போயிட்டு, இன்றைக்கி டெஸ்டினேஷன் உம்லிங்லா 7th டே உம்லிங்லா போயிட்டு அப்புறம் அங்கேருந்து முடிஞ்ச வரைக்கும் லே புஷ் பண்ணணும் அப்படின்றது தான். பட் இன்றைக்கி டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 400 நியர்பை 400 இல்லை 400 வருது. ஸோ எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியல. பட் ரூட் வந்து நாங்கள் எடுத்துருக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதுதான் இங்கே ஹன்லேருந்து உம்லிங்லாலேருந்து பாகிஸ்தானோட பார்டர் வில்லேஜ் இருக்குது. ஸோ அதையும் விசிட் பண்ண முடிஞ்சால் விசிட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை வலிக்குது, அதையும் விசிட் பண்ண முடிஞ்சால் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து ஹன்லேவே வந்து நேற்று வந்த வாட்டர் கிராஸ் ரூட் இல்லாமல், ஏன்னா பேங்காங்லேருந்து ஹன்லேக்கு ஒரு ரூட்டில் வந்தோம். வாட்டர் கிராஸ் ஹெவி வாட்டர் கிராஸு, அதெல்லாம் மறுபடியும் இன்றைக்கி ஃபேஸ் பண்ண முடியுமானே டவுட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப செஞ்சு விட்ருச்சு. தாண்டிடலாம், பட் என்னென்னா ரொம்ப தண்ணி எல்லாமே ஷூக்குள்ளே போய் அது ரொம்ப பிரச்சனை கைஸ். அப்போ கம்ஃபர்ட் ரைடே இருக்காது. ஸோ அதனால் வந்து இன்னொரு ரூட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ்ஓ மொரீரி லேக்குன்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த லேக் வழியாக வந்து இந்த இன்னொரு ரூட்டு. ஸோ நேராக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லேக் முன்னாடி கரூர் போய் ரீச் ஆகும். கரூர்லேருந்து வந்து லே வந்து ஒரு 40 கிலோமீட்டர். ஸோ அந்த ரூட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் இது வந்து என்ன நடக்க போகுது, டிசிஷன் எப்படி மாறப்போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் இந்த நைட்டு வந்து ரூம் ஸ்டே எடுத்தது இங்கே என்ன ஸ்டேன்னு சொல்லியிருப்பேன், இந்த ஹிமாலயன் ஹோம் ஸ்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 700. ஸோ இது வந்து லிட்ரலி லைக் ஒரு டாமெட்ரி இது மாதிரி தான். ஸோ டாம்பெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 700. ஆனால் காஸ்ட் ரொம்ப அதிகங்க. ஏன்னா 700 வந்து நம்ம கொடுத்தது, ஆனால் எடுத்தோன்னே 1000 சொன்னாங்க. ஸோ இங்கே ஃபியூவல் கிடைக்காது பெருசாக. ஃபியூவல் வந்து ஏதாவது ஒரு வீடுகள்லையோ ஏதோ மாதிரி இதில் வச்சுருப்பாங்க. ஸோ எங்களுக்கு இப்போ ஃபியூவல் பிரச்சனையும் இருக்குது. அதையும் கொஞ்சம் போட்டுட்டு, ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து லே போகிற ரூட்டில் 102 லே ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அப்புறம் தான் வந்து ஒரு பங்க் இருக்காமல். ஸோ அப்போ நம்ம உம்லிங்லா போயிட்டு ரிட்டன் வந்து அந்த ரூட்டில் போகிற வரைக்குமே நமக்கு பங்க் எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ அது வரைக்கும் அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து பக்காவாக போயிட்டு வரணும். ஓகேங்களா? நேற்றுனா அப்புறம் வந்து இங்கே மெயின் பவர் கட்டு, பவர் இல்லை கைஸ். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 8 to 12 வரைக்கும் தான். ஈவினிங் 8 ஒரு என்ன 9 ஒரு 4 hours மட்டும்தான் வந்து இங்கே பவர் இருக்கும். ஸோ அதனால் வந்து பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது, வெயில் ரொம்ப அடிக்குது. சரி கேஸ், அவ்வளோதான். எல்லாமே பேக் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக போய் ரூம் மட்டும் லைட்டாக செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கிளம்பும்போது நான் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டாப் பண்ணி வரேன். ஓகே கேஸ், அப்படியே ஸ்டே பண்ணுங்கள். இன்றைக்கி இப்போ ரைடும் பயங்கரமாக தான் இருக்க போகுது. அப்பனே முருகா விநாயகா அல்லா இயேசு எல்லாரும் கூட கைஸ் கிளம்பிட்டோம் நம்ம ஹோம் ஸ்டேலேருந்து. மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10 காலையில். மைக் டெஸ்டிங் 1 2 3 கைஸ் போலாம். தம்பி நிக்காத போயிரு. காலையில் ரூம்ல இருந்து வண்டி எடுக்கிறதே பாருங்க இப்படி இருக்கு. ப்ரோ ஃபியூல் போடணும் ப்ரோ, பத்தாது. அதுக்கு எங்கன்னு மட்டும் ஷோ பண்ணுங்க. கைஸ் பாருங்க, ஹன்லி ஸ்டைலேருந்து போயிட்டுருக்கோம். ஊர் வாருங்க இருக்குன்னு செம்மையாக இருக்கலாம். இங்கே நிறைய ஹோம் ஸ்டே இருக்குது கைஸ். ஆனால் நேற்று நாங்கள் வந்தது அன்டைமு. ஸோ அதனால் எங்கேயுமே இது இல்லை. 150 5 லிட்டருக்கா? ப்ரோ அதுக்கும் இதுக்கும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஊற்றிக்கலாம் ப்ரோ. ஆமாம் ஆஃப் அதான் முடித்தா அது மொத்தமாக வாங்க ப்ரோ. இப்போதான் கொஞ்சம் ஒரு ½ டேங்க் வந்துருக்குது. இன்னொரு 70 கிலோமீட்டர் போகணுங்க ஆக்சுவலாக உம்லிங்லாக்கு. ஸோ 2 ரூட்டு. இந்த ரூட்டை வந்து எடுத்திருக்கோம். அது வந்து கொஞ்சம் ஜிக்ஜாக்காக போகும், மேலே ஏறி போகும். ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கும் ரூட்டு. இதில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 70 கிலோமீட்டர்
கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னாப்புல லோக்கல். ஸோ ஓகே, போவோம், போய் பார்ப்போம். நம்ம கை தான் கைஸ் கொஞ்சம் பெயினாக இருக்குது. அட்லீஸ்ட் நான் அதுக்கு ஒரு பெயின் கில்லராக வாங்கியிருக்கலாம். என்னங்கடா அவன்கிட்ட கேளுங்க. கைஸ் அங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. செம. இது என்ன குதிரையா கழுதையான்னு தெரியல. ஒருவேளை வைல்டு டாக்கிஸாக இருக்குமோ. நல்லா ஹைட்டாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற விலங்குகள்லேயே இதுதான் இங்கே அதிகமாக பார்க்குறது ஆக்சுவலாக. அண்ட் இந்த ரோட் பாருங்கள், நம்ம ஒரு ஜங்ஷன் இன்னங்கள ஒரு லாரிக்கார்கிட்ட அதுலேருந்து கீழே இறங்கி தான் போகுது. ஸோ இதே ரோடு தான், இந்த மட்டியான ரோடு, ஆஃப் ரோடு தான் ஒரு லெவல் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவான ரோட்ஸ் இருக்குது, கொஞ்சம் நீட்டான ரோடு வருமாமா. அப்பா கூலிங்காக சைஸ் இப்போவே வந்து இங்கே கூலிங்காக தான் இருக்குது. அங்கே ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த வில்லேஜ் எல்லாம் தாண்டுற வரைக்கும் இப்படி தாங்க இருக்குது ரோடு. ஊட்டியில் உட்காந்துருவோம். ஸோ ரொம்ப நேரம் நின்றுட்டு ட்ரைவ் பண்ண முடியல கைஸ். ஆனால் நின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் இந்த ஆஃப் ரோடிங்லலாம். பாருங்க இங்கே வராமல் பாருங்க வெண்ணெய். கொஞ்சம் கையால் சில்னஸாக ஃபீல் ஆகுது. ஸோ இருக்கிற இன்னொரு கிளவு எடுத்து மாட்டிக்க வேண்டியதான். சரி, நான் ரைடு தானே கொடுக்குறோம். நம்ம நின்றுட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சா, ஸோ அதனால் வந்து கழட்டி வச்சுருந்தேன். வேர் பண்ணிக்கலாம். இப்போ ரோட் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. உள்ள அதே கல் ரோடு தான், அது வந்து கொஞ்சம் இதெல்லாம் விட்டு கொஞ்சம் அமுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே இந்த தார் ரோட் போடுவாங்க, ஆனால் அது எப்போன்னு தான் தெரியாது. இதெல்லாம் செய்யணும். சிட்டி இதெல்லாம் பார்டர் வில்லேஜஸா, ஸோ ரொம்ப அவுட்ரு. அந்த அளவுக்கு வந்து இதுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு ஃபண்டிங்கும் பண்ண மாட்டாங்க, ஃபண்டிங் ஒதுக்கவும் மாட்டாங்க. ஸோ பார்டர் வில்லேஜஸ்னால் வந்து பெருசாக மெயின்டெனன்ஸும் இருக்காது. இங்கே பாருங்கள், வீடெல்லாம் பாருங்க, ரொம்ப அந்த களிமண் கல் வச்சு அப்படியே ஒரு பூசு, அவ்வளோதான். ஸோ காய்ஸ் இப்போ ஒரு லாரிக்காரன் ஒன்று பாஸ் ஆனான்ல, ஆக்சுவலாக அவன் தான் வந்து நமக்கு முன்னாடி சொன்னான், இந்த இப்படி போங்க அப்படின்னு, கொஞ்சம் நல்லா ரோடு வரும் அப்படின்னு. பட் நாங்கள் அந்த ரோட்டில் இருந்துட்டு இதை பார்த்தோமே, சரி இதுவா நல்ல ரோடுன்னு சொல்லியிருப்போம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இதவே கன்டினியூ பண்ணிட்டோம். பட் அங்கே லிஃப்ட் எடுக்க சொல்லியிருக்கான். டிசிவி ஸ்கூல் வா வருங்க, ஸ்கூலு. இங்கெல்லாம் என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் பெரிய ஸ்கூலாக தான் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு வண்டி போகுது பாருங்க, மேபி அந்த ரோடு தான் நினைக்கிறேன். அதான் சோலார் பேனல்ஸ் தான் இங்கே கரண்ட்டு. சோலார் வச்சு பவர் எடுத்து
அதான் பேக்கப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இபி லைனே பெருசாக இருக்காதுங்க, இதான் வருங்க ஒரே ஒரு கம்பம். இது எலக்ட்ரிசிட்டி வருமா வராதா? காலையிலேயே சூப்பராக இருக்கும் போங்க இன்னைக்கு நாள். இனி என்னென்ன செய்ய காத்திருக்குன்னு தெரியல. ஏன்னா நேற்றை விட இன்னைக்கு போக வேண்டிய டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். இவ்வளோ தூரம் ஒஸ்ட்டாக வந்துருக்குமே. பட் இந்த வழியெல்லாம் வரும்போது இவங்க பின்னாடி தானே வந்துட்டு இருந்தாங்க. ரைட்டில் டர்ன் ஆகும். ஸோ இதுதான் இந்த தார் ரோடு தான் கீழே இருக்குதா, இதுதான் ரோட்டு. ரோடு பேச்சு ஆயிடுச்சு. கைஸ் அங்கே மலை மேலே தெரியுதா, ஹன்லே ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர். ஸோ அது அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கான சென்டர் இருக்குது ஹன்லேவோடது. அங்கேருந்து தான் வந்து இதையும் பார்ப்பாங்க. விச் ஒன்? அந்த கேலக்ஸி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஸ்டார் இதெல்லாமே. ஸோ அதை வந்து நல்லா டீப்பாக பார்க்குறதுக்கான ஒரு ஸ்பேஸ். ஸோ அங்கே அந்த பெருசாக அந்த பைனோகுலர் லென்ஸ் சம்திங் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் பார்க்கலாம் டெலிஸ்கோப் பண்ணிக்காங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோ. இருங்க அவர் வரட்டும், இன்னும் 2 பேரும் வரட்டும். ப்ரோ ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது. டூ 3 போயிரு மேலே போயிருங்க. டர்ன் தாண்டி நிறுத்துங்க. இருங்க ரோஹித் ப்ரோ கீழே இருக்கு. இருங்க 1 2 3 போயிருங்க. ஆக்சலரேட் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வந்து இந்த ரோட்ஸ் வந்து நிறைய பெண்டாய் நிறைய ஹாப்பி மின்ஸாக போகுதா மேலே ஏறுறது. ஸோ அதுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப் ரோடிங் மாதிரி. ஸோ அதில் கிடைச்சதுன்னு நம்ம ஆளுங்க ஏறினாங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு ஆஃப் ரோடு ஏறினாங்க, பக்காவாக தான் இருந்துச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேஷனில் வந்து
ரொம்ப மட்டி ஆயிடுச்சு. அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. மறுபடியும் எடுத்துகிட்ட வண்டியை. ஸோ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஃபோர்டைல் அப்படின்ற ஊருக்கு வந்து இன்னொரு 36 33 என்னமோ இருக்குது. போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் போகணும். ஆக்சுவலாக மேக்ஸிமம் வண்டியை த்ராட்டில் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த 3 கியருக்குள்ளே தான். 3 வந்து டாப் கியர் மாதிரி தான். ஏன்னா வண்டி புல் பண்ணி ஏறாது. இல்லைங்களா? போய்கொண்டே இருக்கிறோம். ரோடு பாருங்க. அதான் வியூ பாயிண்ட் இருந்தவங்க காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இன்னும் டாப் போய் பார்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரோட்லலாம் ட்ரோன் ஷாட்ஸ் பக்காவாக இருக்குது கேஸ். ஆக்சுவலாக அங்கே இன்னொரு ஆஃப் ரோடும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும் கேஸ். ஆக்சுவலாக கீழேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மேலே போய் அங்கே ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் ரொம்ப ரிஸ்கி. How many kilometers maybe? After that ghat, we have to pass the off-road. Okay. Okay, fine. Okay, fine, thank you. மூச்சை விட முடியாதுடா ப்ரோ. இந்த பெட்ரோல் வச்சு நீங்களாம் போக முடியாதுன்றான். ஓகே சில் பாப்போம். சரி, என்னாச்சு? இல்லை இப்படியே தான் போகலாம். ஃபியூல் பத்தாது. பாப்போம். இது வரைக்கும் போகுதோ போகட்டும். வாங்க போலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து இங்கே பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்குது இப்போது. விசி ஏன்னா இங்கே ஃபியூல் பத்துமா என்ன ஏதுன்றது ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட்டு பைக் இங்கேருந்து போகுமா அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்குது. 32 ரேஞ்சை வச்சா ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம் காய்ஸ். வாங்க, இன்னைக்கு என்னென்ன சம்பவம் நடக்கணுமோ எல்லாமே நடக்கும். பார்க்கலாம். காய்ஸ், மிங்லா போயிட்டுருக்கோம். மிங்லாவுக்கு இன்னொரு 34 கிலோமீட்டர் தான். பட் இன்னும் என்னென்னா ஆல்ரெடி வண்டி ரிசர்வில் விழுந்துருச்சு. ஸோ ஃபியூல் இல்லை. 28 கிலோமீட்டர் ஸோ ஃபியூல் இல்லாததான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. இனி எப்படி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல கைஸ். ஆக்சுவலாக வண்டி நின்றுச்சு அவ்வளோதான். ரீஃபியூலுக்கு கூட எதுவுமே இல்லை. பார்ப்போம் கைஸ், என்ன நடக்கட்டும். மணி 1:30 கைஸ். காலையில் சாப்பிட்டதோட சரி, ஒரு டீ கூட எதுவுமே குடிக்கல. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. இந்தோ டிபெட்டன் பார்டர், இந்தியா அண்ட் டிபெட் பார்டர். நம்ம ஃபுல்லாக மிலிட்ரி ஃபோர்ஸ்.
Indian Army Mountain Warriors. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் இருக்குது, ஆர்மி கேம்ப்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆர்மி கேம்ப்புமே ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க. they have an individual name. எம்சோக் இல்லைங்களா, இந்த ரூட்டு தான் போகணும். Gateway to Umlingla, the new nomadic restaurants and homestay, breakfast, lunch and dinner cafe. இருங்க அப்படியே இருங்க லைனில். அவங்க காணும் ப்ரோ. நான் ஒரே செகண்டு, ஆக்சுவலாக வந்து நான் அந்த ஸ்லோப்பில் இறங்கிட்டு இருந்தேன்னா அவங்க கீழே 2வது இதில் இறங்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஆஃப் ரோடில் விட்டு கீழே வந்துடலாம், அவங்க 2 பேருக்கு 2 இதுக்கு முன்னாடி வந்துடுவோம், வந்து பிடிச்சிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆளுகளையே காணும், எங்கே போனாங்கன்னே தெரியல. இவங்க ஏதோ ஃபியூல் இருக்குங்களா, இங்கே கஃபே எல்லாம் இருக்குல்ல, மேலே இருக்கா? கீழே கஃபே கீழேயே மேலேயா? கஃபே ரூட். ஓகே ஓகே ஓகே, சரி வாங்க, அங்கே ஏதோ ஃபியூல் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம், கொஞ்சம் இருந்துச்சுன்னா போட்டு. அப்பாடியா தரியா மாடி, அதில் இருக்கா? எல்லாத்துலேயும் ஒரே லெவல் தான். அரை டேங்க் இருக்கா? அடேங்க அப்பா, இங்கே பாருங்க. கஃபே வருங்க, இந்த டாங் ஸ்வாங் கஃபே. வாங்க முன்னாடி வாங்க. அது வேற இது வேற, இதுவும் கஃபே தான் அதுவும் கஃபே தான். இது டாங் ஸ்வாங், அது நியூமேடிக். दो किलोमीटर 50-60 किलोमीटर எடுத்துட்டு வந்திருக்கானு ப்ரோ நம்மள. இல்ல இல்ல, ஊர் அந்த சைடு தான் இருக்காமா. அது கசோலுன்ட்டு ஒரு 15 கிலோமீட்டர் போனோம், அந்த ஊர்ல தான் ஏத்திட்டாங்க. நீங்க ஷார்ட்கட்ல எப்படி வந்துட்டீங்க? நாங்க மேல பாரமலை இன்னைக்கு பாக்குறோம், 3 பேர் போறீங்க. ஆனா வந்துட்டேன், அவங்க அனுப்பிச்சு விட்ட லேக்கு அங்க போயிட்டாங்க. மேல போயிட்டு வர லேக் இருக்கு, டோப் பண்றேன். வாங்க டோப் பண்றீங்களா? போறதுக்கு 25 கிலோமீட்டர் 26 கிலோமீட்டர் இருக்கு, தெரியல. இன்னும் பாரமலை ஆஃப் பண்ணி எடுத்துறலாம். நான் ஆஃப் பண்ணி எடுத்துறேன், 2 அடுத்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி. சரி வாங்க போலாம். சரி வாங்க போலாம். போயிட்டு நின்னுச்சுன்னா பாத்துக்கலாம். அவ்வளவுதான்.